நல்ல ஆலோசனையை ஏற்பது என்பது நம் திறமையை வளர்ப்பதற்கு ஒப்பானதாகும். நீங்கள் விதைப்பதைத்தான் அறுவடை செய்யப் போகிறீர்கள். அப்படியிருக்க ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடாது? நேரடியாக கூறும் பொய்யைப் போலவே மறைமுகமாக சொல்லும் பொய்யும் தீமையை விளைவிக்கும். பழக்கம் ஆவதற்கு முன் எல்லா காரியங்களுமே கடினமாகத்தான் தெரியும். மகிழ்ச்சியை அடைவதற்கான அவசியம் சதா சர்வ காலமும் உழைப்பதே. வாழ்க்கையின் உயர்வு உன் நாக்கின் நுனியில் இருக்கிறது. வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நம் நற்செயல்களே. நீந்தாதவன் கடலை கடக்க முடியாது, செயல்படாதவன் முன்னேற முடியாது. முடியாதது என்று உலகில் எதுவும் இல்லை. சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும். அசைக்க முடியாத நம்பிக்கையைத்தான் உண்மையான விவேகம் என்கிறோம். புரிந்து கொள்ளும் போது துன்பம் பாதியாகின்றது, இன்பம் இரட்டிப்பு ஆகிறது. பலம் பொருந்திய 100 கைகளை விட ஒரு மூளைத்திறனே சிறந்தது. துயரத்தைக் கண்டு இறங்குதல் மனித சுபாவம், அதை நீக்குதல் தெய்வீகம். நல்ல நண்பர்களைத் தேடிக்கொள்வதற்கு அடுத்தபடியாக நல்ல புத்தகங்களைத் தேடிக்கொள்வது இனிமையானது. நல்ல ஆலோசனையை ஏற்பது என்பது நம் திறமையை வளர்ப்பதற்கு ஒப்பானதாகும். நீங்கள் விதைப்பதைத்தான் அறுவடை செய்யப் போகிறீர்கள். அப்படியிருக்க ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடாது?